நான் உப்பு போட்டு சாப்பிடுன்னு தவிர உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதுவும் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு எல்லாம் கேட்கணும்னு எனக்கெல்லாம் அவசியம் ஒன்றும் இல்லை. அப்ப நம்ம தெருவில் உள்ள எல்லார்கிட்டையும் காலில் விழுந்துலாம் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருந்தா, இங்க பாருங்கக்கா, அது என்னோட இஷ்டம். அதுல எல்லாம் நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம். நான் எதுலயும் தலையிடலாமா? நீ வரிசையா மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேல, அடுத்த வரிசையில நான் தானே இருக்கேன். அதான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீ போற வழியா போயிடுமா. இப்ப பாருங்கக்கா, சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நானே இப்பதான் மனசு திருந்தி என் மாமியா வீட்டுக்கு போயிருக்கேன். மாமியா வீட்டுக்கா? அப்ப சரிதான். மனசு திருந்திய மருமகள் மனசார மாமியா வீட்டுக்கு போக போறா. அப்படிதானே மேனகா? இங்க பாருங்கக்கா, சும்மா இந்த கிண்டல் அடிக்க வேலையெல்லாம் வச்சிடாதீங்க. என்ன மேனகா இப்படி சொல்ற? நான் எதுக்கு உனக்கு கிண்டல் பண்ண போறேன்? மாமியா வீட்டுக்கு போக போறேன்னு சொன்னேன்ல, அதைத்தானே பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ஒண்ணு என்ன பெருமையா சொல்ல வேண்டாம். வழி விட்டு உங்க வேலையை பாருங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல மேனகா, அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன் மாமியா வீட்டுக்கு போயிட்டே இரு. நானும் ஒன்னு மன்னிச்சிடுவேன். திமிர பிடிச்சவா, மாமியா வீட்டுக்கு போக முன்னாடி இந்த 4 முடி அத்தை எடுத்துட்டு தான் போகணும் போல இருக்கு. என்ன மேனகா யோசிட்டே இருக்க? சீக்கிரமா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மாமியா வீட்டு போக நேரம் ஆகுதுல. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். வந்து உட்கார்ந்திருக்க பாரு நடு தெருவுல குத்துதல் மாதிரி. ஏ பொறாம பிடிச்சல, உனக்கு நான் அவ்வளவு திமிரா? ஓஹோ, யார் அது? நல்லி அக்காவா? வாய் மூடிட்டு அக்கா சொக்கான்னு கிடைக்குது. ஓகே நளினி, என்ன வேணும் உங்களுக்கு? பார்ட்டி ஓவரா பேசிட்டு இருக்காது, வாய் உடைச்சு போட்டுவேன். சும்மா என்னடி இந்த பிள்ளைட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? மன்னிப்பு கேளு மண்ணாங்கட்டி கேளுன்னு. நளினி, இது எனக்கு மேனகாக்கும் உள்ள டீலிங். இதுல நீங்க தலையிடவே கூடாது. வாய் மூடி. ஒரு பிள்ளை நல்லபடியா திரும்பி மாமியா வீட்டுக்கு போயிருக்கா. அதனால அவளை விட மாட்டியே, பொறாம பிடிச்சவளா? ஆமா ஆமா, நான் பொறாம பிடிச்சவனா? அப்ப நீங்க முன்னாடி எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சுபத்ரா சுபத்ரா வருவீங்க. எந்த கடைக்கு போனாலும் எங்க போனாலும் என்ன தானே கூட்டிட்டே போவீங்க. இப்ப என்ன, நான் கொஞ்ச நாளா மேனகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கேன்ல, இத பார்த்து உங்களுக்கு வயித்தெரிச்சல். ஆமா, பெரிய இது போற ஃப்ரெண்ட்ஷிப். இத பார்த்து நாங்க வயித்தெரிச்சல் அடையமா. உண்மை சொன்னா உங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். நீங்களும் சுமதி அக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கீங்க. உங்களை பார்த்து பொறாமப்படவா செய்றேன். என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் பொறாம பிடிச்சவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் பெரிய பொறாம பிடிச்சவங்க. என்னமோ உங்க அப்பா வீட்ல இருந்து தெருவை கொண்டு வந்த போலல நாட்டு தெருவுல சேர போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க பாருங்க நளினி, உங்ககிட்ட எனக்கு எந்த பேச்சும் இல்ல. நான் மேனகாட்ட பேசிட்டு இருக்கேன். வேலை மட்டும் பார்த்துட்டு போங்க. அம்மாடி, என் வேலை தான் பாக்கேன். அந்த பிள்ளை அத பாட்டு போகுது. குறுக்க நிப்பாட்டி விட்டுட்டு மன்னிப்பு கேள, அத பண்ணு இத பண்ணு சொல்லிட்டு இருக்க. ஆமா, இவ மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும். உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டா இல்ல, அதனால நீங்க பெருமை பிடிச்ச போல இருக்கீங்க. அத போல எங்க ஆளும் விழுந்து அவ மன்னிப்பு கேட்க வேண்டாமா? என்ன மேனகா, புதுசா நளினி அக்கா இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் மைண்ட் இருந்து தினமும் குழம்பு வாங்கிட்டு இருக்க போறாங்களோ என்னதோ. ஆய் மூடிட்டி, ஒன்ன போல நினைச்சேட்டி. தினமும் ஒவ்வொரு வீடா யார் இறங்கி குழம்புக்கும் கூட்டுக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கல. வீட்டுல என்னைக்கு உல பொங்கி ஒன்ன போலேட்டி வீடு விட போறது. எந்த வீட்லயாவது போய் நான் குழம்பு கூட்டு வாங்கிட்டு இருக்கேன்டி. பேசியா பேச்சு. பாத்தீங்களாக்கா இந்த 4 முடிக்கு எவ்வளவு திமிருன்னு? ஆத்துட்டு தான் இருக்க மேனகா, இவளுக்கு திமிரு தான் ஒரு நாளுமே அடங்காத. இவங்க என்ன பெரிய ஆளாக்கா? நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க விட மேனகா, அவ 2 காலையும் இழுத்து தரையில போடணும். சேர்ல இருக்கல, கீழே இழுத்து போட்டாதான் சரியாகும். இவ எல்லாம் ஒரு ஆளு. இவள் நாளா எல்லாம் இவ கூட தானே சோடியா சுத்திட்டு இருந்தா. நீ இப்ப திரும்பி உன் மாமியா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் ஊரை சுத்தக்க அவளுக்கு ஆளு கிடைக்காதுல்ல. அதுக்குதான் எப்படியாவது ஒன்னு தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ பேச்செல்லாம் கேட்காத மேனகா, உன் பாட்டுக்கு உன் மாமியா வீட்டுக்கு போயிட்டே இரு. அக்கா, இப்படி வழியில உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, வழியில உட்கார்ந்துட்டு தான் கிடப்பா. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வாரேன். இங்க பாரு மேனகா, இந்த நளினி அக்கா பேச்செல்லாம் கேட்காத. அவங்களுக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும் பொறாம. அதான் நம்மள எப்படியாவது பிரிச்சு வைக்கலான்னு தான் அங்கன கட்டிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டேல, என் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருந்தேன்னு சொன்னேன். மேனகா, இந்தா ஏக்கா உலக்கியா? நீதான் மாமியா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேல்ல, அதான் நளினி அக்கா உனக்கு சீதன் தந்திருக்காங்க. உலக்கிய பத்திரமா மாமியா வீட்டுக்கு எடுத்துட்டு போயேன்னா. இந்த உலக்க மாமியா வீட்டுக்கு எடுத்துட்டு போக்கில்லட்டி. என்ன இந்த உலக்கை வச்சு இடிப்பு மாவு புட்டு மாவு இடிக்க போறாளா? புட்டு மாவு இடிப்பு மாவு தானே, இப்பவே ரெடி பண்ணிடுவா. மேனகா அக்கா, இந்தம்மா இந்த உலக்கை வச்சு உனக்கு புட்டு மாவு வேணுமா இடிப்பு மாவு வேணுமா? நீ ஏன் ரெடி பண்ணிக்க. இவ எல்லாம் ஒரு மனுஷியா?
இந்த வாயால தானே என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்ன. அப்படிதான் 4 அடி சேர்த்து போடு அவளுக்கு. என்னது 2 கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த காலு தானே? எம்மா எம்மா என் காலு. நான் திமிரு பிடிச்சவளா இருந்த காரணமே நீங்க தான். வாழ்க்கையும் குட்டி சவர ஆனது காரணமும் நீங்க தான். எம்மா இப்படி அடிச்சு என்ன நொறுக்கியாலே. இங்க பாரு மேனகா, இந்த நளினி அக்கா பேச்ச கேட்காத. நான் ஏற்கனவே சொன்ன போல நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்குது இவங்க யாருக்கும் பிடிக்கல. என்னட்டு சொன்ன? ஒத்துமையா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலையா? பெரிய உடன்றவா சகோதரி நீங்க ஒத்துமையா இருக்காங்களா? வர கோவத்துக்கு மூக்கிலே குத்து போடுறோம் பாத்தீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச்சு உடம்பு ஃபுல்லா விஷத்தை வச்சுட்டு அடுத்த குடும்பத்துல எப்படி பிரிக்கலான்னு கங்கணம் கட்டிட்டு இருக்க. அவளை உன் சகோதரியா நினைச்சிருந்தா அவளை எப்பவோ நீ மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்ப. இப்படி கூடவே கடந்து கும்மலாடின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேடி. ஆசை வந்துட்டா பெரிய பேச்சு. இங்க பாரு மேனகா, உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. அதனாலதான் நீ மனசு திருந்திட்ட. ஆனா இந்த 4 முடி நல்ல காலம் வந்தாலும் அவ தூர தூக்கி எறிஞ்சிருவா. எல்லாம் ஒரு நேரம் திருந்த மாட்டா. இவ பேச்செல்லாம் 2 நாள் நீ கேட்காத. அல்லே மறைச்சிட்டு இவ உட்கார்ந்துட்டால அப்ப எல்லாம் இவகிட்ட நீ பேசாம போயிட்டே இருந்திருக்கணும். அத போல நீ வலிய விடுன்னு சொல்லிருக்க கூடாது. யாரு மிதிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கணும். சரிக்கா, நீங்க சொன்ன போல நான் செய்றேன். அடியே கூடு கட்ட குக்கரு மலை மாடு கணக்கா என் மேல யாரு இறங்கி போறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷேட்டி. மாப்பிள்ளை வீட்டு போறேன் மாமியா வீட்டு போறேன்னு சொல்லியே அங்கதான் உன் மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணக்கு ஒண்ணு ரெடியா இருக்க. செவட்ட பார்த்து போட்டாள. 2வது கல்யாணம் தானே, 2வது கல்யாணம் நடக்கும். சாப்பிட வந்துருனா மேனகா, பாசத்துல என் தாயை விட மிஞ்சிட்ட. எவ்வளவு தான் நீ அடிச்சாலும் மிதிச்சாலும் கல்யாணத்துக்கு சாப்பிட வந்துருன்னு கூப்பிடிய பாத்தியா? கண்டிப்பா நான் வருவேன். 2வது கல்யாணம் என் மாப்பிள்ளைக்கு இல்ல, ஓ மாப்பிள்ளைக்கு. என் மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமா? ஆமா ஆமா, பந்த காலையில நட்டாச்சி சீக்கிரமா கல்யாணத்துக்கு வந்து சேரு. என்னது முக்காட்டுக்கு 2வது கல்யாணமா? எம்மா வாமக்கா. எம்மா எல்லா வேலையும் முடிஞ்சு நான் மாமியா வீட்டுக்கு கிளம்புறேன்னா. ஏ அப்பா, என்ன ஒரு அதிசயமா இருக்கு என் சம்மந்திகாரி. மாமியா வீட்டுக்கு போறதுக்கு கால்ல சுடு தண்ணிய விட்டுட்டுல நிக்கியா? ஆமா, எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, மன்னிப்பு கேட்டுட்டியம்மாக்கா? ஆமாம்மா, எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேம்மா. எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் தெரியுமா? மாமியா வீட்டுக்கு போறேன்னு. அம்மா என் பிள்ளை மனசு திருந்தி இல்ல மாமியா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஊர்ல கேட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா தானே இருந்திருக்கும். சரிம்மா, அப்ப நான் கட்டப்பைய தூக்கிட்டு மாமியா வீட்டுக்கு கிளம்புறேன். என்னமாக்கா மத்திய நேரம் ஆயிட்டு, நீ சாப்பிட்டா மாமியா வீட்டுக்கு கிளம்புவ? ஏம்மா நான் மாமியா வீட்டுல போய் சாப்பிட்றேம்மா. இதுக்குன்னு வெறும் வயித்தோட போவ? வெறும் வயித்தோட போக கூடாதுமாக்கா. முதல்ல நான் சோறு போட்டு மீன் குழம்பு இருக்கு, நல்ல துண்டு மீனாக்கா வச்சு சாப்பிட்டு போமாக்கா. சரிம்மா. எத்தா நீங்க உட்காருங்க, எனக்காவுக்கு நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். சரி மருமலா, போய் எடுத்துட்டு வா. ஏய் அப்பா, முதல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடிய வழிய பாக்கணும். என்ன மனசுல மாறிட கூடாதுல. உட்காரு மக்கா, நின்னுட்டே இருக்க. எம்மா என்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குல்லம்மா. ஆமா, என் பிள்ளை என் செல்ல மக கிட்ட என் ரசாத்தி கிட்ட எவ்வளவு மாற்றம் இருக்கு தெரியுமா? முன்னாடி எல்லாம் நீ மாமியா வீட்டுல இருந்து வந்தா நீ வீட்டுக்கு போன்னு சொன்னா கூட போக மாட்டேங்க. இப்ப நீயே நான் போறேன்னு சொல்ற. உங்ககிட்ட நிறைய மாற்றம் இருக்குமாக்கா. ஏம்மா இந்த மாற்றம் இனி என்னைக்குமே மாறாதம்மா. நான் இப்படியே தாம்மா இருப்பேன். உன் செல்ல மகளாவே இருப்பாம்மா, மாறவே மாட்டம்மா. மாறாம இருந்தா நல்லதுதான். சின்ன பொண்ணு, தங்கச்சி என்ன சாப்பிட்டுட்டா இருக்கியா? ஆமாங்க, சாப்பாடு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்கியா? சின்ன பொண்ணு, என் தங்கச்சி இப்படி மாறுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பண்ணக்கு நீங்க கனவுல நினைக்கல, நான் நிஜத்துல கூட இன்னுமே நம்பல. அப்படி எல்லாம் பேசாத சின்ன பொண்ணு. அவளே மாறன்னு நினைச்சா கூட நீ அவ மாற மாட்டான்ல சொல்லுவ போல. வாய் மூடுங்க. அவ உண்மையிலே திருந்திருந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். அவ திருந்துனா எனக்கு தான் பிரச்சனை இல்லாம இந்த வீட்டுல இருக்கும். சரி சின்ன பொண்ணு, நீ டென்ஷன் ஆகாத. நம்புறதானே வாழ்க்கை. பாக்கலாம் பாக்கலாம். மைனி மைனி, மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்து. மேனகா, மீன் குழம்பு நான் வைக்கல, உங்க அம்மா தான் வச்சாங்க. ஓஹோ அப்படியா? என்னம்மா மைனி உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி தந்துட்டாங்களா? ரொம்ப நல்லா வைக்கிறியாம்மா. சரி மேனகா, நல்லா சாப்பிட்டியா வயிறாரா? ஆமா மைனி. பாத்தியாடி உன் மைனி ஹரி உன் மேல என்ன அக்கறையா பாசமா இருக்க பாத்தியா? ஆமாம்மா, இவ்வளவு நாளா நான் புத்தி கேட்டு அலைஞ்சிட்டேம்மா. இப்பதான் தெரியுது யார் யாரெல்லாம் என் மேல எவ்வளவு பாசமா அக்கறையா இருக்கிறாங்கன்னு.
எல்லாம் புரிஞ்சனால தானம்மா மனசு திருந்தி மாமியை வீட்டுக்கு போறேன்னு நான் இங்கே வந்திருக்கேன். சரிம்மா, நேரம் ஆகுதுல்லம்மா, நான் மாமியை வீட்டுக்கு கிளம்புறேனம்மா. என்னே, போயிட்டு வரேன். மைனி, என் மாமியை வீட்டு போயிட்டு வரேன். நீ ஒத்தையிலோனா உன் மாமியை வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் போறோம். ஆமா தங்கச்சி, உன்னை ஒத்தையில அனுப்புறது எங்களுக்கு ஏதோ சங்கட போலதான் இருக்கு. அதான் நாங்க எல்லாரும் உங்க கூட வாரோம். என்னே, என்னன்னே சொல்ற? ஆமா அக்கா, ஒன்னு ஒத்தையில அனுப்ப கூடாதுல்ல, நாங்களும் உன் கூட வரேன்னா. ஏன் என்னாச்சு? மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல யாரிட்டா? என்னாச்சு மக்கா, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கம்மா. நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. அதுக்குன்னு மாமிய வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க போறாளா? அம்மா, நான் மாமியை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கம்மா என் கட்டப்பை? அம்மா, நீ வருத்தப்படாதம்மா. நான் மாமியை வீட்டுக்கு போய் மாமியார் வாயாலே நல்ல மருமகன் நான் பேர் வாங்குவாம்மா. என் ராசாத்தி எப்படி பேசிய?